ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சிடி யூடியூப் சேனல் பெண்ணாக தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்கு அப்படியே சர்வீஸ்க்காக. ஹரி ஆந்திர பிரதேஷ் பார்த்திங்கன்னா தும்கூர் தாலுக்கு ஆந்திர பிரதேஷ் தான் அனுப்பிச்சிங்க அப்படியே. பட் எனக்கு தெரியல கொரியர் வந்து மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு போர்டு தான் கொடுத்துருக்கு அப்படி ஓகேங்களா. புது போர்டு வந்து புதுசாக வந்து வாங்கினது லைன் கொடுத்தோம்னா அது லைன் கொடுத்தோன்னே ஒர்க் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னென்னு பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா எம்கே போர்டு ஓகேங்களா. எம்கே 300+300 வாட்ஸ் மகாராஜா டைப் தான். இது வந்து லைன் கொடுத்து என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா புது போர்டு தான். புது போர்டு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா உடனே எடுக்கலை, கொஞ்சம் என்னென்னு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஓகேங்களா. இது செஞ்சு கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் லைன் கொடுத்து என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு வந்தது. ஆக்சுவலி என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா போர்டு வந்து புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க, புது போர்டு தான். பட் ஆடியோ வந்து டெட் கண்டிஷனு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து மோனோன்னு பார்த்திங்கன்னா எதுனா ஒன்ஸ் ப்ராப்ளம்னா ஒரு சைடில் ஆடியோ வரும், ஒரு சைடில் ஆடியோ வராது. ஆக்சுவலி இதுதான் அது பிரிட்ஜ் மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டெட் கண்டிஷனு, சுத்தமாக ரெண்டுத்துக்குமே ஆடியோ வரல. அது மாதிரி கண்டிஷன் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க கஸ்டமர். அப்புறம் கழட்டி எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருந்தோம். செக் பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவர் செக்ஷன் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு, 5200 நல்லாயிருக்கு, உள்ளே இருக்குது எல்லா ஸ்பேரும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஆடியோ ஒர்க் ஆகலை. கடைசியில் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு ஃபால்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிப்பில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிப்பு தான் ஃபால்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிப்பிலும் ஃபால்ட்டு காமிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் இதுதான் போர்டு ஓகேங்களா. செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் போர்டு மட்டும் கழட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். டேட் கொடுத்துருக்கு 3/2025 2025 போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டிப்பில் தான் ஃபால்ட்டு பாருங்கள், ஸ்டிப்பு ஃபால்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கழட்டி எடுத்துட்டேன். ஒரு ஸ்டிப்புனோட பிரச்சனை 2 ஸ்டெப் ஃபால்ட்டுன்றதுனால அப்படியே ஃபுல் போர்டு கழட்டி எடுத்துட்டேன். இந்த ஐசி டிரைவர் போர்டு மட்டும் தனி எடுத்துகிட்டு நாம் பாருங்கள் மதியன்ற கம்பெனி போர்டு புது போர்டு ஒன்று போட்டிருக்கோம். இதை போட்டு அதில் 5200 மட்டும் 4 இருந்துச்சு பாருங்கள். இந்த BD 139 140 எடுத்துட்டேன். இந்த 5200 மட்டும் 4 இருக்குது. 5200 4 கழட்டி இங்கே போட்டுட்டேன், புதுசாக போட்டுவிட்டேன். இப்போ வந்து ஆடியோவில் வந்து ஒர்க் ஆகுது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா புது போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. புது போர்டில் இந்த ஃபால்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. புது போர்டில் இந்த ஃபால்ட்டு அது பெரும்பாலும் எல்லா போர்டிலும் ஒரே மாதிரி இருக்கணும். புது போர்டில் சிலதெல்லாம் வரும். அப்புறம் கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம், 250 வருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்து. ஓகே நான் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டாங்க, மாற்றிட்டோம். இது கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃபால்ட் இது ஓகேங்களா. நம்மக்கிட்ட இருக்கிறது இது மட்டும் ஃபுல் பீஸாக இருக்கும், இது மாதிரி ஃபுல் பீஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா அமௌண்ட் ஆகும் ஓகேங்களா. இது வந்து லேபர் நான் கேட்கல, ஒன்லி போர்டு மட்டும் காசு கேட்டிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சிட்டு அப்படி இப்போ மாற்றிட்டோம். இது ஆடியோவும் செக் பண்ணி பார்த்தோன்னா ஆடியோவும் ஒர்க் ஆகுது இப்போ ஓகேங்களா. ஆடியோவும் ஒர்க் ஆகுது. இப்போ செக் பண்ணியாச்சு, ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து கஸ்டமருக்கு மறுபடியும் ரிட்டன் கொடுத்துடலாம், ரிட்டன் சென்டிங் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு போர்டு எதாவது சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எந்த போர்டு ஓகே, புது போர்டு ஓகே, பழசும் ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் சர்வீஸும் எலிஜிபிளாக இருக்குது. இந்த SMD கழட்டி இது கழட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டோம். SMD கழட்டி ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ SMD கழட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. இது மாதிரி போர்டு எதுனா வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள், புதுசு பழசு எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் ஒரு 2 வீடியோ பழைய வீடியோ போட்டிருந்தேன், பழைய போர்டு சேல்ஸு, அது நல்லா வரவேற்பு இருந்துச்சு. நானும் இப்போ சில இடத்துல பழைய போர்டு இருந்தால் கேட்டிருக்கேன், நம்ம சேனல் சார்பாக கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் 1-2 யூஸ் பண்ணாதவங்க கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். பழசு வேணுறவங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCD யூடியூப் சேனல் பெண்ணாகும். நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.